இதை கட்டி எழுப்பிய பெருமை இதனுடைய மிகப்பெரிய ஒரு உபகாரி கனகராய முதலியார். அன்றைக்கு இதனுடைய விழாவின் பொழுது, அர்ச்சிப்பின் விழாவின் பொழுது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் நடந்ததாக வரலாறு சொல்லுகிறது. புதுச்சேரி வரலாற்றிலே மிக முக்கியமான ஒன்றாகவும் இடம்பெற்றிருக்கிறது சமபந்தி. சமபந்தி என்பது அந்த காலத்திலே அது நினைக்க முடியாத ஒரு காரியம். அனைத்து சாதியினரையும் அருகருகே அமர்த்தி அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவு கொடுத்து உபசரித்து அந்த சமபந்தியை நடத்திய பெருமை இவருக்கே சாரும். அந்த பெருமை இன்றைக்கும் இந்த பங்கிற்கு சாரும். நம்முடைய பங்கிலே பல தரப்பட்ட மக்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கும் இணக்கமாக அனைவரும் இணைந்த வகையிலே நாம் இருப்பதை பார்க்கின்றோம். பேர் வேண்டுமென்றால் ரெட்டியார் பாளையம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அனைவரும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கும் இருக்கிறது. எதையும் பிரிக்க முடியாது, எதையும் தனித்து விட முடியாது. எல்லோரும் ஒரே பங்கில் ஒரே குடும்பமாக நாம் இருக்கின்றோம் என்ற ஒரு சாட்சியத்தை அன்று தொடங்கிய அந்த சமபந்தி இன்றைக்கும் நமக்கு உணர்த்துகின்ற ஒன்றாக இருப்பதை பார்க்கின்றோம்.